இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்திருக்கக்கூடிய என்டிஏ அண்ட் என்ஏ பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் இந்தியன் ஆர்மியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 406 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு 56,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/12/2024, அதாவது இந்த மாதம் லாஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடன் வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூபிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய, அதாவது இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய என்டிஏ அண்ட் என்ஏவோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து விட்டுருக்காங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி எக்ஸாமினேஷன், இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025க்கான வேக்கன்சிஸ் வந்து இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து விட்டுருக்காங்க. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் அன்மேரிடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற யூபிஎஸ்சி online.government.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி இருந்தாலும் சரி, அண்ட் நேவல் அகாடமி இருந்தாலும் சரி, அண்ட் இந்தியன் ஆர்மியோட ஆஃபீஸர் அகாடமி இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் தான் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்றத எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் என்ன, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது தான் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் அண்டு லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனித்தனி டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோடிஃபை அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கீங்க, அவங்கக்கிட்ட வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, அவங்களுக்கு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 1/1/2025 7/1/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 7 days வந்து பார்த்திங்கன்னா விண்டோ கரெக்ஷனுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது ராங்காக இது பண்ணிட்டீங்க, அதாவது அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/12/2024 அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடிஞ்சதுக்கு அடுத்த லாஸ்ட் வீக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அண்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருவாங்க. அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராங் ஆன்சர் இருக்கா அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஆமாம், அதாவது நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் இருக்கும் அண்டு எத்தனை மார்க்கு, அதாவது எத்தனை கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு எத்தனை கொஷின் வந்து உங்களுக்கு ராங்காக போகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதுக்கான எக்ஸாமினேஷன் பேப்பர் 2021, 2022, 2023, 2024க்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும், அதாவது எல்லா எக்ஸாமினேஷன் மாடல் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, அதில் இருக்கிற மாதிரி தான், அதில் இருக்கிற பேட்டர்ன் தான் உங்களுக்கு வரும். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1 ஜனவரி 2026க்கான இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் வந்து 208 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சி ஃபீமேலுக்காகவும் அண்ட் நேவியில் வந்து 42 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் வந்து ஃபீமேலுக்கு 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஃப்ளைங்க்கு 92 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இன்க்ளூட் வந்து 2 ஃபீமேலுக்காகவும் அண்டு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்கு 10 வேக்கன்சியும் அண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நேஷ்னல் அகாடமி அதாவது 10th +2 கேடர் என்ட்ரி ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 5 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 406 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலுக்காக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் ஆகலாம் அண்ட் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்னையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, கொச்சியில் கொடுத்துருக்காங்க அண்ட் சண்டிகர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17.5 வயசுலேருந்து உங்களுக்கு 19 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 19 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 19க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் இவங்க வந்து எதுவுமே கொடுக்க கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்மி நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12th வந்து சயின்ஸ் வேணும், ஃபிசிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கல. டிஃபென்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸ்டேட் போர்டில் இருந்தாலும் சரி அண்ட் சென்ட்ரல் போர்டில் இருந்தாலும் சரி. அண்டு அதாவது ஏர்ஃபோர்ஸ்க்கும் நேவல் விங்ஸ்க்கும் அண்ட் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12th சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக 100% இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேவலுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 12th அதாவது 10th 12th பேட்டர்னில் வந்து உங்களுக்கு சயின்ஸு அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஜாபுக்கும் வந்து அவைலபிளாக ஆவீங்க, அதாவது அப்ளிகேபிளாக ஆவீங்க. 10th +2 ஒன்லி 10th +2 படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி விங்ஸ் நேஷ்னல் அகாடமி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அதாவது எஸ்எஸ்பியில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அண்டு ஃபீஸஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட் அண்டு இந்த ஆர்மிலலாம் இருக்காங்க இல்லைங்களா, ஜேசிஓ, என்சிஓ, வார்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே கிடையாது. மற்ற இவங்களை தவிர்த்து மற்ற கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா 30/12/2024 அன்றைக்கி அதாவது அன்றைக்கே 23:59 hours வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படினாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். கிரெடிட் மூலிமாவோ, டெபிட் கார்டு மூலிமாவோ, அது யூபிஐ மூலிமாவோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 31/12/2024 அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணி ஆகணும். இதுக்கு ஹவ் டு அப்ளை, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அண்டு
இந்த லிங்க்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துட்றேன். சரிங்களா? இதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1/5/2024 அன்னைக்கு 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின் இருக்கும். அதில் வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து 300 மார்க்கும் அண்ட் ஜென்ரல் அபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 600 மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக 900 மார்க் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ்ஸு எஸ்எஸ்பி டெஸ்ட் இன்டர்வியூவோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 மணி நேரம் டெஸ்ட்டும் அண்ட் ஜென்ரல் அபிலிட்டிக்கும் 2.5 மணி நேரம் டெஸ்ட்டு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் வந்து 150 கொஷின் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2021 2022லேருந்து 24 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன சிலபஸ் வரும் என்னென்ன சிலபஸ்லேருந்து எது வரும் அப்படின்ற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் ஷீட் வந்து எப்படி இருக்கும், அதாவது ஆன்சர் ஷீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டர், சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் கோடு, அதில் உங்களுடைய ரோல் நம்பரை வந்து இப்படி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூலிமா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து ABCDன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த வட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் நீங்கள் இது பண்ணணும். அண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஆனாலோ இல்லை அதாவது அப்பர் டவுன் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ராங் ஆன்சரில் தான் உங்களுக்கு போய் முடியும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பிடிஎஃப்பில், அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அண்டு அதாவது 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்கு அண்டு லாகின்கான லிங்க் அண்டு அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்த்துக்கலாம் அண்டு படிச்சுக்கலாம் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப், அதாவது படிக்கிறதுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.